ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு கூகுள் போயிட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு குடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நியூ ரெக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம என்ன வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோமோ அதை கொடுத்துக்கோங்க. செல்ஃப் வெரிஃபிகேஷன் தான் மேக்ஸிமம் புதுசாக ஜாப் போகிறவங்களுக்குலாம் கேட்பாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. நம்ம ஆதார் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துங்க. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கேப்சா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்மளோட நேம், டேட் ஆஃப் பர்த்து, பெர்மனெண்ட் அட்ரஸ் இதெல்லாமே கேட்டிருப்பாங்க. நம்ம ஃபோட்டோ, ஆதார் கார்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டானு செக் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷன் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். பேமெண்ட் கொடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு இது மாதிரி கேட்வேக்கு போகும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ரிசிப்ட் வரும். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து வச்சுக்கோங்க. இதில் பிவிஆர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 2 டேஸ் கழிச்சு வந்துட்டு நம்ம நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ் போயிட்டு வியூ ஸ்டேட்டஸ் கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் கேப்சா என்டர் பண்ண மாதிரி இருக்கும். கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெடி டு டவுன்லோட் இருக்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.